Hi, welcome to the squad. This is Logic IO. So, இந்த எபிசோட் வந்து இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் எபிசோட் பிஃபோர் நீங்கள் 25th அன்னைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ எழுத போகிற எல்லாருக்கும் ஃபைனலாக ஒரு ஆல் த பெஸ்ட். இந்த ரெண்டாவது பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, Jan 2025 கேட்ட ரெண்டாவது பேப்பர். இதில் இருக்கிற 4 ரிமைனிங் கொஷின்ஸையும் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு சின்ன ஃபேவர் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் Jan 2025 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு யாரோ ஷேர் பண்ணது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வேறு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ goms.io இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை வச்சு நான் அடுத்து நெக்ஸ்ட் வீக்கோ அதுக்கு அடுத்த வீக்கோ வீடியோஸ் போடுவேன். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் 4 கொஷின் பார்க்க போகிறோம் இல்லையா, அண்ட் இந்த 4 கொஷினில் ஆக்சுவலி இந்த ஒரு கொஷின் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி எடக்கு மடக்கான கொஷின். ஓகே, ஈஸி தான், பட் கொஞ்சம் எடக்கு மடக்கான கொஷின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Mahindra Rajapaksa bought a total of 15 aircraft, BMW and Audi for 68 million. ஓகே, ஏர்கிராஃப்ட், BMW, ஆடி இது 3 வாங்கியிருக்காரு. 15 டோட்டல் கவுண்ட் வந்து 15 வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கு ஆன செலவு வந்து 68 மில்லியன். ஓகே, ஹி பாட் மோர் BMW தேன் ஆடி. அவர் வாங்கின BMW காரோட எண்ணிக்கை வந்து ஆடியை விட அதிகமாக இருக்குது. த காஸ்ட் ஆஃப் ஈச் ஏர்கிராஃப்ட் வாஸ் 8 மில்லியன். BMW வந்து 3 மில்லியன் அண்ட் ஆடி வாஸ் 4 மில்லியன். ஹவு மெனி ஏர்கிராஃப்ட் டிட் ஹி பை? ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக ஒன்று எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க, மொத்தமாக 15 வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டாங்க, அண்ட் மொத்தமாக அவருக்கான செலவு 68 மில்லியன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. எத்தனை ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? இப்போ நான் ஏ ஃபார் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி பி ஃபார் BMW, ஆடியும் வந்து ஏ வருது, ஸோ அதனால் நான் அதை வந்து சி அப்படின்னு வச்சுக்கிறேன். சி ஃபார் ஆடி. சி ஃபார் ஆடி கிடையாது, பட் இந்த இடத்துல சி அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 15. சிம்பிள் தானே, ஏன்னா மொத்தமாக 15 வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஏ வந்து ஏர்கிராஃப்ட், பி BMW, சி ஆடினா ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 15 அப்படின்னு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து காஸ்ட் வச்சு எழுதலாம். மொத்தமாக 68 மில்லியன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏர்கிராஃப்ட் வந்து 8 மில்லியன், ஸோ 8 இன்டூ ஏ. ஏர்கிராஃப்ட் ஓட கவுண்ட் இன்டூ 8 பிளஸ் BMW வந்து 3 மில்லியன், ஸோ 3B பிளஸ் ஆடி வந்து 4 மில்லியன், 4C இஸ் ஈக்குவல் டு 68 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன். ஸோ ஆக மொத்தம் 2 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, BMW மோர் தென் ஆடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B இஸ் கிரேட்டர் தென் C அப்படிங்கிற இன்னொரு டேட்டாவும் நம்மள்கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற டோட்டலான டேட்டா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு, 2 ஈக்குவேஷன் தான் இருக்கு. 3 வேரியபிள்ஸை 2 ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ அப்போ இதை எப்படி டீல் பண்ண போறோம்னா, அசம்ஷன் மெத்தட்ல வேல்யூஸ் போட்டு பார்த்து கண்டுபிடிக்க போறோம். பாசிபிள் வேல்யூஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். அதுல 3 வேரியபிளுக்கு பதிலாக 2 வேரியபிள் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இதுல வந்து 60 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இதை முடிஞ்ச அளவு குறைச்சிரும், இந்த கான்ஸ்டன்ட்டை முடிஞ்ச அளவு குறைக்கணும். நான் என்ன பண்ண போறேன், 2 - 1 அப்படிங்கிற மாதிரி பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த 60ல மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ குறைக்க முடியும், 15 இருக்கு. 15 இன்டூ 4 வந்து 60 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 15 இன்டூ 5 அப்படின்னா அது வந்து 75. ஸோ அது 68 விட பெரிய வேல்யூ ஆயிடுது. அப்போ நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 2 - 4 இன்டூ ஈக்குவேஷன் 1 அப்படின்னு பண்றேன். ஓகேவா? ஈக்குவேஷன் 2 - 4 இன்டூ ஈக்குவேஷன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை 4ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 15 இன்டூ 4 என்னது 60. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 8A - 4A அப்படின்னா என்ன ஆகும், 4A அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இங்கே ப்ளஸ் 3B - 4B அப்படின்னா இது என்ன ஆகும், -B அப்படின்னு ஆகிரும். இங்கே ப்ளஸ் 4C - 4C அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு ஆயிடுது. ஸோ அதை விட்டுறலாம். 68 - 60 அப்படிங்கிறப்ப அது வந்து 8 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இது வந்து நம்ம கிடைச்சிருக்க இன்னொரு ஈக்குவேஷன்.
மொதல் 2 ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, எதுக்கு நான் வந்து சியை எலிமினேட் பண்ண ட்ரை பண்றேன், 2 வேரியபிள்ஸ் இருக்குன்னா ஒரு வேல்யூ போட்டா இன்னொரு வேல்யூ ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு இந்த a பிளஸ் பி பிளஸ் சில போட்டு மிச்சம் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறோம். இப்போ பி வந்து ஜீரோவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டுக்கிறேன். இப்போ சப்போஸ் பி வந்து ஜீரோவா இருந்தா என்ன ஆகும், பி ஜீரோனா 4a இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஏ வந்து 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். a2 b0 அப்படின்னா a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறதுல என்னவாகும், 2 0னா மிச்சது வந்து 13 அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு பாசிபிள் சொல்யூஷனா. பிக்கு 0 அப்படின்னு அசியூம் பண்ணீங்கன்னா ஏயோட வேல்யூ 2வா இருந்தாகணும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, இதுல வந்து பிக்கு 0 அப்படின்னு போட்டோம்னா 4a is equal to 8, அப்போ a is equal to 2 அப்படின்னு ஆக போகுது. ஸோ a2 b0 அப்படின்னா சியோட வேல்யூ என்னவா இருக்கும், a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 15 தெரியும் நம்மளுக்கு. ஸோ சியோட வேல்யூ 13ஆ இருக்கலாம். இது ஒரு பாசிபிள் சொல்யூஷன். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த 2 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு பாசிபிள் சொல்யூஷன் இந்த 2, 0 and 13. ஓகே, இதே மாதிரி இப்போ நான் பிக்கு 0க்கு பதிலாக பிக்கு வந்து 1 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பியில் 1ன்னு போட்டேன்னா இங்கே -1ன்னு இருக்கு, அந்த சைடு போனால் அது +1 ஆகும். 8 + 1 9. 4a ஈக்குவல் டு 9னா a இஸ் ஈக்குவல் டு என்ன, 4.5. 4.5ன்னு பாசிபிளா? 4.5 ஏர்கிராஃப்ட் வாங்கியிருக்கேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஹோல் நம்பர்ஸா இருந்தாகணும். ஸோ பிக்கு 1ங்கிற வேல்யூ வச்சா அது ஒரு பாசிபிள் சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்காது. சப்போஸ் பிக்கு நான் 2 அப்படிங்கிற வேல்யூ வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க -2, அந்த சைடு போனா +2. ஸோ 8 + 2னா 10. 4a ஈக்குவல் டு 10. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன, ஆக்சுவலி நான் 9/4 வந்து 9/2ன்னு வச்சு 4.5ன்னு சொல்லிட்டேன். பட் அகைன் தப்பு, அதுவும் தப்பு தான். பிக்கு 1 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு போனால் 9 ஆயிருக்கும். ஸோ 4a ஈக்குவல் டு 9. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 9/4. 9/4ங்கிறது அகைன் அது ஒரு டெசிமல் தான், அது ஹோல் நம்பர் கிடையாது. ஸோ அது அகைன் பிரச்சனை தான். பட் /2ன்னு சொல்லி தப்பான நம்பரை சொல்லிட்டேன், அதுக்காக மாற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் பிக்கு வந்து 2 அப்படின்னு அசியூம் பண்ணுறோம்னா 4a இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 4a ஈக்குவல் டு 10னா a இஸ் ஈக்குவல் டு 10/4. 10/4னா 5/2, 2.5 அப்படிங்கிற வேல்யூ, அதுவும் பாசிபிள் இல்லை. 2.5 ஏர்கிராஃப்ட் வாங்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிக்கு வந்து 3 அப்படின்னு ஒரு வேல்யூ போடுறோம். பிக்கு 3ன்னு வேல்யூ போட்டிங்கன்னா அந்த சைடு போகிறப்ப அது +3 அப்படின்னு ஆகும். 8 + 3 அப்படின்னா 11. 4a ஈக்குவல் டு 11. அகைன் அங்கேயும் பாசிபிள் இல்லை. பிக்கு வந்து 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ போடுறோம். 4ன்னு போட்டால் 4a -4 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ அந்த -4 அந்த சைட் போனால் +4 அப்படின்னு ஆக போகுது. 8 + 4 12. ஸோ 4a ஈக்குவல் டு 12 அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூவை நம்ம 3 அப்படின்னு வருவோம். ஓகே, ஸோ நான் பிக்கு என்ன வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கேன், 4ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். அப்படி அசியூம் பண்ணுறப்ப ஏக்கு வந்து 3 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஸோ a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 15ல a வந்து 3, b வந்து 4னா இது 7. அப்போ மிச்சத்து எவ்வளோ இருக்கும், 8 இருக்கும். அப்படி தானே? யா. ஸோ 3, 4, 8 இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 15. ஸோ இது ஒரு பாசிபிள் சொல்யூஷன். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வேற வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து பிக்கு வந்து 4ன்னு வச்சுட்டேன். பிக்கு அடுத்து 5ங்கிற வேல்யூ வச்சு பார்ப்போம். பிக்கு 5ங்கிற வேல்யூ வச்சிங்கன்னா 4a - 5 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ -5 அந்த சைடு போச்சு அப்படின்னா 13 அப்படின்னு ஆகும். 4a ஈக்குவல் டு 13 ஒழுங்காக வராது. ஓகே, பிக்கு 6ங்கிற வேல்யூ வச்சு பார்க்கலாம். 6 அப்படின்னா அந்த சைடு போனால் 14. 4a ஈக்குவல் டு 14 ஆகும். அப்போ ஒழுங்காக வராது, பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால விட்டுறலாம். அடுத்து 7னா 4a ஈக்குவல் டு 15 அப்படிங்கிற வேல்யூ வரப்போகுது, அதுவும் சரிப்பட்டு வராது. அதுக்கு அடுத்து 8ன்னு வச்சிங்கன்னா 4a இஸ் ஈக்குவல் டு 8 + 8 16. அப்போ 4a இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பிக்கு வந்து 8ன்னு வேல்யூ வச்சிங்கன்னா ஏக்கு வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. இது 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 12. ஸோ 15லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது 3 அப்படிங்கிற வேல்யூ வருது. 4, 8, 3 இது ஒரு பாசிபிள் சொல்யூஷன். இதுக்கு அடுத்து பிக்கு வந்து 9ன்னு வேல்யூ வச்சு பார்ப்போம். பிக்கு 9 அப்படின்னா அந்த சைடு போகிறப்ப +9 ஆகுது இல்லையா? ஸோ 8 + 9 அப்படின்னா அது வந்து என்ன, 17. ஸோ 4a ஈக்குவல் டு 17 அப்படின்னு ஆகும். 17 அப்படின்னா அகைன் இதுவும் பாசிபிள் கிடையாது. அண்ட் 4a ஈக்குவல் டு நம்ம வந்து இப்போ பிக்கு வந்து 9 அப்படிங்கிற வேல்யூ வச்சுருக்கோம். பிக்கு 9 அப்படின்னா a + c-யோட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த 15லேருந்து 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 15 - 9னா அது வந்து 6. a + c = 6 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இங்கே 4a வந்து
17 அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 17/4. 17/4னா என்ன? அது 4க்கும் மேலே ஒரு வேல்யூ. 4க்கும் மேலே வருது அப்படின்னா அதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 5ன்னு வச்சாலும் அது கணக்கு சரியாக வராது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எந்த வேல்யூஸும் இங்கே பாசிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படின்னு நம்ம யோசிச்சு ஒரு வகையில் இந்த கணக்கை ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு டேட்டா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவையும் யூஸ் பண்ணலாம். பி இஸ் கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் பி இஸ் கிரேட்டர் தென் சியா? இல்லை. 0 கிரேட்டர் தென் 13 இல்லை. இது ரெண்டாவதுல பி இஸ் கிரேட்டர் தென் சியா? இதுலையும் இல்லை. பட் இந்த மூணாவதுல பார்த்தீங்கன்னா பி இஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ 8 வந்து கிரேட்டர் தென் 3. அதனால இது ஒரு பாசிபிள் சொல்யூஷன். ஓகே, மிச்ச ரெண்டுத்தையும் எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கோம்? அந்த பி இஸ் கிரேட்டர் தென் சி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்கிறத வச்சு எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர்கிராஃப்ட் 4, BMW 8, ஆடி 3 வாங்கியிருக்காரு. இது ஒரு பாசிபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஹவு மெனி ஏர்கிராஃப்ட் இதுல இருந்து கேட்டால் என்ன? 4 ஏர்கிராஃப்ட். ஓகேயா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்கோம். இது மாதிரி ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பண்ணி ஆகணும். இதுக்கு வேற வழி எனக்கு எதுவும் தெரியல, பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கொஸ்டின் மட்டும், இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசியாக சால்வ் பண்ணுங்க. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு, பட் ப்ரொசீஜர் இதுதான். நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுவீங்க. பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த 2 ஈக்குவேஷனை வச்சு ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணி இன்னொரு தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரோம். அண்ட் அதில் ட்ரையல் அண்ட் எரரில் வேல்யூஸ் போட்டு பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின் இந்த சீரீஸில். 2 numbers are in ratio 3:5. 9 is subtracted from each of the new numbers. 9 is subtracted from each. அங்கே ஒரு கமா இருக்குது. அதுக்கு அடுத்து the new numbers are in the ratio 12:13. ஸோ 2 நம்பர் இருக்கு 3:5 அப்படிங்கிற ரேஷியோவில். அந்த 2 நம்பர்ல இருந்தும் 9 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வர புது நம்பர்ஸ் வந்து 12:23 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இதில் இருக்கிற ஸ்மாலர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 3x 5xன்னு சொல்லி 2 நம்பர் அசியூம் பண்ணிட்டு, அப்புறம் 3x minus 9, அப்புறம் 5x minus 9 அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் வந்து அடுத்து 12:23ங்கிற ரேஷியோவில் இருக்கா. அப்போ 3x minus 9 by 5x minus 9 is equal to 12/23 அப்படின்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வழி. பட் நான் இப்படி பண்ண சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். அந்த ஷார்ட்கட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் ட்ரிக். என்னன்னா, முதல்ல இருக்கிற இனிஷியல் ரேஷியோவை அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிற ரேஷியோவை அடுத்து எழுதிக்கணும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு -9, இங்கே ஒரு -9. ஏன்னா 2 நம்பர்ல இருந்து 9 தான் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு நம்பரில் 5 ஆட் பண்ணுறோம், இன்னொரு நம்பரில் 9 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல -9க்கு பதிலாக +5 அப்படின்னு போட்டுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அது அந்த நம்பர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ 2 நம்பர்ல இருந்தும் -9 சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால -9 -9. சப்போஸ் ஒரு நம்பரில் -8, இன்னொரு நம்பரில் -9 அப்படின்னா எந்த நம்பரில் -8 கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து -8 அப்படின்னு சொல்லி போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலையும் -9 -9 போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த முதல் செட்டை எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 × 23 - 12 × 5. ஓகே, ஏன் மைனஸ் போடுறேன்னா இப்போ ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஃபார்மேட்டில் பண்ணணும். ஓகே, ஸோ 3 × 23 - 12 × 5. ஓகேவா? இதை டோட்டலாக வச்சுக்கிட்டு இன்டூ எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு இந்த கடைசியாக 2 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி. ஸோ 12 × -9 -23 × -9. ஓகேவா? எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அப்படியே மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற அதே ஃபார்மேட்டில் எழுத போகிறீங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அங்கே அந்த மாதிரி போட்டு நிறைய எழுதுறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். 23 × 3 இது வந்து என்ன? 69. ஸோ 69 - 12 × 5 வந்து 60 இஸ் ஈக்குவல் டு இதில் ரெண்டுத்துலேயும் வந்து -9 காமனாக இருக்குது. ஸோ நான் -9 அப்படியே காமனாக வெளியே எடுக்கிறேன். எடுத்தேன் அப்படின்னா இங்கே 12 இருக்குது, இங்கே இதில் -9 காமனாக எடுத்தேன் அப்படின்னா 23. ஓகே, ஸோ 69 - 9 வந்து 9x அப்படின்னு ஆக போகுது. இஸ் ஈக்குவல் டு -9 × 12 - 23ங்கிறது வந்து -11. ஓகே, ஸோ இதில் இந்த 9 கேன்சல் பண்ணிங்கன்னா x = 11 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, ஸோ x = 11னா
நம்ம யூஸ்வலாக 3:5ங்கிற ரேஷியோ இருக்குதுன்னா என்ன அசியூம் பண்ணுவோம், 3x 5x அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணுவோமா. இதில் இருக்கிற ஸ்மாலர் நம்பர் என்ன, 3 × x-க்கு 11 அப்படின்னு போட்டிங்கன்னா 33. இதில் இருக்கிற பிக்கர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 × 11 போட்டிங்கன்னா 55. இதுதான் ஆன்சர். ஓகேவா, அவ்வளோ கஷ்டம் இல்லை, சிம்பிளான ஃபார்மேட் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ அப்படி கூட கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதை விட இது வந்து கொஞ்சம் டக்குன்னு போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இனிஷியலாக இருக்கிற ரேஷியோ, ஃபைனலாக இருக்கிற ரேஷியோ அண்ட் அந்த நம்பர்ஸ்க்கு ஆகிற சேஞ்ச், ஆட் இவ்வளோ ஆட் பண்ணுறோம், இவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற சேஞ்ச் கரெக்டாக அந்த நம்பரோட அசோசியேஷனில் அப்படியே போட்டிங்கன்னா பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் சிம்பிளான மெத்தட் தான், வேகமாக சால்வ் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மெத்தடை, ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பட் இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அப்ரோச்சும் உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். த ஷாப் கீப்பர் சோல்ட் ஆர்டிகல் ஏ அட் 20% லாஸ். ஒரு ஆர்டிக்கலில் 20% லாஸ் அப்படிக்கு விற்றுருக்காரு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் 4500. ஆக்சுவலி இந்த 9th கொஸ்டினும் இதுக்கப்புறம் வர 10th கொஸ்டினும் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம். சால்வ் பண்ண ஞாபகம்லாம் இல்லை, சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்துச்சு, இப்பயும் திரும்ப இது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பழைய வீடியோஸும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா கேட்ட கொஸ்டின் கூட திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. The shopkeeper sold an article A at 20% loss. Okay, and the cost price of the article is 4500. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4500 அப்படின்னு இருக்கு. இதை வந்து 20% லாஸில் விற்றுருக்காங்க. ஓகே, he bought an article, ஆக்சுவலி இது 8 கிடையாது, B அப்படின்னு வரணும். நான் வந்து அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணதில் அது 8ன்னு மாறி இருக்கு. ஓகே, he bought an article B and sold it at a profit of 30%. வாட் இஸ் த ஓவரால் அமௌண்ட்? இது 20% லாப நஷ்டத்தில் விற்ற காசை வச்சு இன்னொரு ஆர்டிக்கல் வாங்கியிருக்காங்க, அதான் 30% லாபத்தில் விற்றுருக்காங்க. ஓவராலாக இது ப்ராஃபிட்டா லாஸா எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4500 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பொருளை 20% லாஸில் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 20% லாஸ்னா என்ன, 20/100 × 4500 அப்படின்னு போட்டோம்னா இந்த 2 0 கேன்சல் ஆகுது. 45 × 20, 45 × 2 அப்படின்னா 90, ஒரு 0, 900 rupees லாஸ். ஓகே, 900 rupees லாஸில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 900 rupees லாஸ்னா அவங்க வித்த அமௌண்ட் என்ன, இந்த 4500 - 900. அப்போ இங்கே 5 அங்கே 4ன்னு போச்சுன்னா 3600 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். 3600 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. இந்த காசை வச்சு இன்னொரு ஆர்டிக்கல் வாங்கியிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி வந்து 3600. ஓகேவா, அண்ட் சோல்ட் இட் ஃபார் 30% ப்ராஃபிட். இதை 30% லாபத்தில் விற்கிறாங்க. 30% லாபம்னா என்ன, 30/100 × 3600. 0 போயிடுச்சா, 36 × 30, 36 × 3 அப்படின்னா 6 3s are 18, ரிமைனிங் 1, 3 3s are 9, 9 + 1 is 10, 108. ஓகே, ஸோ 108, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. 1080 ரூபாய் லாபத்தில் விற்கிறாங்க. ஓகே, 1080 ரூபாய் வந்து அவங்களுக்கு லாபம். சரி, ஸோ முதல்ல வந்து 800 ரூபா நஷ்டம், இப்போ வந்து 1080 ரூபாய் லாபம். ஸோ -900, இங்கே வந்து +1080. அப்போ ஓவராலாக எவ்வளோ, ஓவராலாக அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த ஹோல் டிரான்சாக்ஷன்? ஸோ முதல் டிரான்சாக்ஷனில் 900 rupees லாஸு, ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் 1080 வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா 180 அப்படின்னு வரப்போகுது. 1080 - 900 அப்படின்னா 180 rupees ப்ராஃபிட். ஓகே, 180 ரூபாய் லாபம். அப்படின்னா அது எத்தனை சதவீதம்? ஒரிஜினலாக போட்ட முதலீடு வந்து 4500. ஸோ அதோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 180 டிவைடட் பை 4500 × 100, 0 கேன்சல் பண்ணிடுறேன். 9 2s are 18, இங்கே ஒரு 0, 9 5s are 45, 5 1 is 5, 5 4s are 20. அப்படி பார்த்தீங்கன்னா 4% லாபம். ஓகே, 4% ப்ராஃபிட்டில் நடந்திருக்கு இந்த ஓவரால் டிரான்சாக்ஷன். 4500 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 20% நஷ்டத்தில் விற்றுட்டு
அதை 20% நஷ்டத்துல வித்த வந்த காசு 3600 கொண்டு போய் புதுசா ஒரு பொருள் வாங்கி அதை 30% லாபத்துல வித்தப்ப அவங்களுக்கு ஓவராலா 4% லாபம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா வேற எதுவும் வேணா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா டைரக்டா கால்குலேஷன் போட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியான கொஸ்டின் தான், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து கடைசி கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் த ஸ்பீட் ஆஃப் அ பஸ் இஸ் 54 km/h. இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் இட்ஸ் 45 km/h. ஹவு மெனி மினிட்ஸ் டஸ் த பஸ் ஸ்டாப் பெர் ஹார்? ஓகேயா? நிக்காம வர்றப்ப 1 மணி நேரத்தில் அதோட ஸ்பீடு வந்து 54 km/h இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீடுங்கிறப்ப இந்த இடத்துல ஓவரால் ஜேர்னியை இவ்வளோ டைம்ல கவர் பண்ணியிருக்காங்க, அப்போ ஸ்பீடு என்ன அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுது. ஓகேவா? நின்று வருதுன்னா அதோட ஓவரால் ஸ்பீடு, அதாவது ஆவரேஜ் ஸ்பீடுங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம். அது வந்து 45 km/h இருக்கு. எவ்வளோ நிமிஷம் நின்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? இப்போ 1 ஹார்ல நிக்காம வர்றப்ப அது 54 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்குமா? 54 km/h என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்தில் 54 கிலோமீட்டர் கவர் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ நிக்காம வர்றப்ப 54 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காங்க 1 மணி நேரத்தில். நின்று வர்றப்ப இது வந்து நோ ஸ்டாப், இது வந்து ஸ்டாப். இப்போ நின்று வர்றப்ப 45 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நிக்காம வர்றப்ப 54 கிலோமீட்டரும் நின்று வர்றப்ப 45 கிலோமீட்டரும் அப்படின்னா நின்ன நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தானே கேள்வி. ஓகேவா? இப்ப நான் வந்து நான் வரேன், நீங்க வரீங்க, 2 பேரும் வரோம். இப்ப நான் வந்து இடையில வெயிட் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்க வந்து வெயிட் பண்ணாம போயிட்டே இருக்கீங்க. ஸோ நான் வெயிட் பண்ண டைம்ல நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் அவ்வளோ போயிருப்பீங்க அப்படிங்கறத இங்க கண்டுபிடிச்சிடலாமா? 1 மணி நேரத்துல நீங்க வந்து 54 கிலோமீட்டர் போயிருக்கீங்க, நான் 45 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன். அப்ப நான் நிக்கிற நேரத்துல நான் நிக்காம போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல 54 மைனஸ் 45 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதாவது நான் நின்ன நேரத்துல, நான் தூங்கிட்டு இருந்த நேரத்துல நீங்க டிராவல் பண்ண தூரம் அது என்னது? நீங்க 5 + 4 9 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல போறோம் அப்படின்னு அசியூம் பண்றோம். ஏன்னா அந்த பஸ் வந்து சேம் ஸ்பீட்ல தான் போகுது. இங்க அவங்க ஓவராலா கொடுத்துருக்கிற ஸ்பீடை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 9 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்றதுக்கு ஆகிற தூரம். ஓகே, நிக்காம போச்சுன்னா அந்த பஸ்ஸோட ஸ்பீடு வந்து 54 km/h. ஓகே, இதுதான் அந்த பஸ்ஸோட ஸ்பீடு. ரெண்டாவது வந்து அந்த பஸ் ஸ்லோவா போகல, ஓவராலான அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கிறது காரணம் இடையில அது நின்னதுனால. பட் அந்த பஸ் அதே ஸ்பீடுல தான் வந்து போயிருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து நிக்காம போயிருக்கிறேன் அப்படின்னா 1 மணி நேரத்துல 54 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல நான் போறேன். நான் நின்னதுனால 9 கிலோமீட்டர் கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடக்கல. ஓகே, ஸோ அந்த 9 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குமோ அந்த டைம் தான் வந்து நான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டரு, ஸ்பீடு வந்து 54 km/h. அப்படி இருக்க பட்சத்தில் டைம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அப்போ 9/54. அண்ட் இது வந்து ஹாரில் இருக்குது, மினிட்ஸ்க்கு மாற்றணுங்கிறதுனால நான் into 60 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ 9 1 is 9, 9 6 are 54, 60 இது பண்ணிங்கன்னா 10. ஸோ 10 minutes வந்து அந்த பஸ்ஸு வெயிட் பண்ணியிருக்குது. ஓகே, 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் அந்த பஸ் வந்து ஸ்டாப்ல இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான், பட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மட்டும் புரியணும். ஒரே பஸ்ஸு ஒரே ஸ்பீடில் தான் போகுது. அது நிற்காம போனால் 1 மணி நேரத்தில் 54 கிலோமீட்டர் போயிருக்கும். நின்று போனால் 1 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் போகுது. ஓகே, அவ்வளோதான். பட் மற்றபடி பஸ்ஸோட ஸ்பீடு வந்து சேம் தான். இது நின்று போகுதா நிற்காம போகுதா அப்படிங்கிறது தான் வித்தியாசம். இங்கே வேற ஸ்பீடு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் குழம்பாதீங்க. ஓவரால் டிஸ்டன்ஸை நின்று வர்றதுனால அதிக டைம்ல கவர் பண்ணியிருக்காங்கிறதுனால அந்த ஸ்பீடு கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த நிற்கிற டைம்ல அது 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கும். அப்போ அதோட ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா அந்த 9 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அது அவ்வளோ நிமிஷம் தான் வந்து அந்த பஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல அது வந்து 10 minutes அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின் கிடையாது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிட்டோம். ஜான் 2025 சோஃபார் கேட்ட 2 பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 5 டேஸாக டெய்லி வீடியோ போட்டிருக்கோம். அகைன் நீ அந்த வீடியோஸில் ஏதாச்சும் ஒன்று பார்க்கல அப்படின்னா அதையும் போய் திரும்ப பாருங்கள். பழைய வீடியோஸும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட். நாளைக்கு நல்லா பண்ணுங்கள். எப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள்.
அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். டாடா.